Good morning students. Next example 2.36. Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. 300க்கும் 600க்கும் betweenல வரக்கூடிய நேச்சுரல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து சம் பண்ண சொல்றாங்க. அந்த நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்கணும்னா 7ஆல டிவிசிபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ betweenல வர வேல்யூ ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் betweenல வரக்கூடிய வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் 301 செக் பண்ணி பாருங்க 7 டேபிள்ல டிவைட் ஆகுமான்னு. 4 7s are 28 பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் டேர்ம் இருக்கணும்னா 3 7s are 21. அப்போ நமக்கு 301ன்றது டிவைட் ஆகுது. அப்போ அடுத்தடுத்த டேர்ம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், 7 7ஆ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போனா போதும். அதே மாதிரி 600க்கு முன்னாடி 599 அது 7ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. 8 டைம் 8 7s are 56 பேலன்ஸ் 3 39 டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ இன்கம்ப்ளீட்டா இருக்கும். 598 எடுத்து பாருங்க 7 டேபிள் 8 7s are 56 38 டிவைட் ஆகாது. அடுத்து 597 7 டேபிள் 8 7s are 56 பேலன்ஸ் 37 டிவைட் ஆகாது. 37 வந்து 7ல டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 596 8 7s are 56 பேலன்ஸ் 36 டிவைட் ஆகாது 7ஆல. அடுத்ததா 595 7 டேபிள்ல டிவைட் பண்ணனா 8 7s are 56 பேலன்ஸ் 3 35 எக்ஸாக்ட்டா 7ஆல டிவிசிபிள் ஆகும். எத்தனை தடவை 5 7s are 35. ஸோ அப்போ நமக்கு கடைசில இருந்து வரும்போது நமக்கு 595 தான் 7ஆல டிவிசிபிள் ஆகுது. அப்போ அவங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 which are divisible by 7 அதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? பை கிவன் டேட்டா, அவங்க கொடுத்த டேட்டா வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம்னா the natural numbers which are divisible by 7 between 300 and 600 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், 301 அடுத்து 7 7 ஆட் பண்ணணும்னு சொன்னோம்னா 301 7 ஆட் பண்ணா 308 இதோட 7 ஆட் பண்ணா 315 இதோட 7 ஆட் பண்ணா 322 and so on. கடைசி நம்பர் என்ன சொன்னா 595. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300க்கும் 600க்கும் பிட்வீன்ல வரக்கூடிய 7ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். These are the numbers which are divisible by 7 between 300 and 600. இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணணும். Therefore 301 plus 308 plus 315 plus and so on plus 595 இதை சம் பண்ணணும். சரியா? அப்போ கண்டுபிடிப்போமா? சம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு டேர்மும் 7 7ஆ ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ இது அரித்மெட்டிக் சீரீஸ், பிளஸ் பிளஸ்ஸா இருக்கு அதனால சீரீஸ்ன்னு தெரியுது. 7 7ஆ ஆட் ஆகிட்டு போகுது. அப்போ இது அரித்மெட்டிக் சீரீஸ். ஏ வேல்யூ 301, டி வேல்யூ T2 minus T1, 308 minus 301, answer 7. லாஸ்ட் டேர்ம் வேல்யூ 595. இந்த சீரீஸ்ல மொத்தமா எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேர்ம் இந்த சீரீஸ்ல இருக்கு. அதனால இந்த சீரீஸ்ல எத்தனை டேர்ம் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n equal to L minus A by D plus 1 L value
595 minus A value 301 by D value 7 plus 1. Solve பண்ணுவோமா? 595ல 301 subtract பண்ணோம்னா 492. 294 divided by 7 plus 1. இப்போ இதை டிவைட் பண்ணுங்க 7 டேபிளில் 1 time 4 7s are 28, balance 1, 42. 42 plus 1, answer 43. இப்போ n value என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 43 கண்டுபிடிச்சிட்டோம். A value 301, D value 7, L value 595. Number of terms in the arithmetic series 43. நமக்கு இது எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ sum means Sn. Sn ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டனால நமக்கு ஃபார்முலா n/2 a plus l. சரியா? இதுல நமக்கு n வேல்யூ 43 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். S 43 equal to 43 divided by 2, a value 301 plus l value 595. ரெண்டையும் டோட்டல் பண்ணுவோமா? 43 divided by 2, 5 plus 1 6, 9 plus 0 9, அடுத்து 5 plus 3 8. 2 டேபிள்ல டிவைட் பண்ணுனா 1 time 4 time 4 time 8 time. 43 multiply 448. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 448 multiply by 43. 3 table. அடுத்து 4 table. 4 6 12 balance 1. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 19,264. yes 43. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.